ஹாய் காய்ஸ், ஐ ஹோப் என்ன நல்லா தெரியுது அப்படின்னு பிகாஸ் நான் பேக் கேமரா வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன். அண்ட் குட் மார்னிங். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு பேசுகிற வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு இருக்கேன் மார்னிங். அண்ட் நீங்கள் இந்த வீடியோ எத்தனை மணிக்கு பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் இப்போ எனக்கு மார்னிங், நான் இப்போ கொஞ்சம் தான் நான் எலும்புனேன். அதை இந்த மூஞ்சை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அண்ட் ஒரு பெரிய கப்பில் டீயும் செஞ்சுட்டு நான் வந்து உட்காந்துட்டேன். ஸோ இன்னைக்கு என்ன சொல்றது, இந்த வீடியோல எனக்கு மெயினா நான் சொல்லணும் அப்படின்னு இருந்தது வந்து, நான் ஜஸ்ட் என் ஃபேஸை மட்டும் கழுவிட்டு வந்துட்டேன். என் ஸ்கின் கேர் ரொட்டீன் நான் எதுவுமே இன்னும் நான் செய்யலை. ஸோ அந்த ஒரு வீடியோ உங்களுக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லித்தான் நான் இன்னைக்கு பிளான் பண்ணியிருக்கேன். See, this is my gimbal and அதோட மற்ற பார்ட்ஸ் எல்லாமே ஓகே. இந்த மாதிரி பவுச் ஒன்று வரும். ஸோ அந்த மற்ற பார்ட்ஸ் எல்லாம் நான் அதுக்குள்ள போட்டு வச்சிருக்கேன். ஈஸி சார்ஜ் பண்ணேன். get this part and gimbal வீடியோ வந்து என்ன சொல்றது, நான் செப்பரேட்டா உங்களுக்கு கொண்டு வரேன். ஓகே, and you got the mini tripod thing. so இது வந்து நீங்க இப்படி பெருசாக்கலாம், நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, and you have the place this one here and நல்லா அதை டைட் பண்ணிட்டு see this is இதுவே நல்ல ஒரு ஆங்கிளா இருக்கு தானே. when you take videos only you know. இப்படி காட்டுறது, இது வந்து நீங்கள் இப்படி ட்விஸ்ட் பண்ணிட்டு you have to pull this and then the screen will be on. இது வேற உண்மையாவே நான் வேறையா கொண்டு வரேன். ஓகே, பிகாஸ் ஐ நோ இது எனக்கு வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க இது எப்படி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போயிட்டு. ஸோ இது எப்படி அப்படின்னு. அண்ட் யூனோ இந்த பார்ட், ஓகே வெயிட், இந்த பார்ட் வந்து நீங்க அப்படியே இந்த ஹெட்டுக்கு நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இட் வைப்ரேட்ஸ் பிகாஸ் அதுல ஒரு ஃபோன் இல்லாதனால நான் இப்போ இதில் ஃபோனை வச்சுட்டு ஸோ இது வந்து நீங்க இப்படி இது பண்ணலாம். ஓகே, அண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ற பார்ட் வந்து இதை நீங்க புல் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் எக்ஸ்டெண்ட் இட். சரி, இட்ஸ் அ பிட் ஹார்ட் பிகாஸ் ஐ திங்க் அந்த குவாலிட்டினால அப்படியான்னு தெரியல. பட் யூ கேன் யூனோ எக்ஸ்டெண்ட் இட். அண்ட் இதுலயுமே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அது கனெக்ட் ஆகாதனால இஃப் அந்த ஃபோன் இல்லாட்டி இது வந்து இப்போ இந்த மாதிரி வைப்ரேட் ஆகும். ஒரு ஃபோன் ஒன்று போடுங்க அன்னைக்கு அப்படின்ற மாதிரி. அண்ட் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நான் தனித்தனியாக உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் கொண்டு வரேன். ஓகே, லெட்ஸ் கோ டு அவர் பேக்ரவுண்ட். ஹாய் காய், இந்த ஸ்கின் கேர் செய்யலாம் அப்படின்னு தானே இப்போ சொன்னேன். ஸோ எனக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸ் ஒன்று தேவைப்பட்டுச்சு. அந்த ஒரு ரீசன்னால தான் நான் பார்த்தேன், ஓகே இன்னைக்கே நம்ம உட்காந்து செஞ்சுருவோம் அப்படின்னு. ஓகே, இன்னும் கொஞ்சம். now I think it's perfect. First நான் சொன்னேன் நான் வந்து இந்த ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் வந்து இது நான் இதைத்தான் இப்போ யூஸ் பண்றேன். த நேச்சர் சீக்ரெட் ஆயில் கண்ட்ரோல் ஃபேஷியல் வாஷ் for oily and combination skin. ஓகேயா, நான் ரொம்ப ரீசெண்டா தான் நான் இதை வாங்கினேன். ஐ திங்க் 2 or 1 month கிட்ட இருக்கும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் திங் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு இது லிட் ஓப்பன் பண்ண உடனேயே எனக்கு ப்ராடக்ட் வெளியே வரக்கூடாது. ஓகே, ரொம்ப வாட்டரி. நான் மிஸ்டேக் அப்படின்னு இல்லை, பட் ஐ திங்க் இட் இஸ் ஒன் திங் தட் தே கேன் இம்ப்ரூவ். நீங்க இந்த ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா எனக்கு சொல்லுங்க. it is good. okay, last night I did my double cleansing பண்ணேன். oil cleanser யூஸ் பண்ணிட்டு இந்த ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணக்குள்ள அந்த ஆயிலை வந்து கம்ப்ளீட்டா அது ரிமூவ் பண்ணுது, நம்ம ஸ்கின்னை ட்ரை பண்ணாம. உங்களுக்கு விளங்குதா? நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு விளங்குதா? பேசிக்கான திங்ஸ். இப்போ இது வந்து ஒரு கிரீன் டீ அண்ட் அலோவேரா மிக்ஸ் ஆன ஒரு ஃபேஸ் வாஷ் ஒன்று. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. நான் இதை இப்போ யூஸ் பண்ணிட்டு தான் நான் இப்போ இன்னைக்கு உட்காந்து இருக்கேன். என்னடா அப்படியே பவுச் ஒன்னுக்குள்ள நான் போட்டு கொண்டு வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? இதுதான் என் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், மார்னிங் ஸ்கின் கேர் ப்ராடக்ட். இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு ஒரு கமெண்ட்ல ஐ காட் அ கேர்ள் ஆஸ்கிங் ஃபார் மை ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ அந்த கேர்ளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் அப்டேட்டட் ஸ்கின் கேர் ரொட்டீன் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் கார்ட்ஸில் போடுறேன், ப்ளஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்க. ஓகேயா, பிகாஸ் நான் சேம் ப்ராடக்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறதே. என்ன சொல்ல ஒன்று முடிஞ்சுன்னா மட்டும்தான் நான் ஏன் புதுசாக நான் ஒன்று வாங்குறது. இப்போ என்ன வந்து அலிசிலிக் ஆசிட் முடிஞ்சு, அந்த ஃபேஸ் வாஷ் முடிஞ்சு. ஸோ அந்த ஒரு ரீசன்னால நான் இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறேன். இப்போ கிளம்ப போனால் நான் வேற ஒன்று யூஸ் பண்ணுவேன். அதையுமே நான் இந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஒருக்கா நான் போட்டிருக்கேன். ஸோ அதோட ஃபோட்டோவை நான் ஸ்க்ரீனில் போடுறேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஐ யூஸ் 2 ஃபேஸ் வாஷஸ்.
இப்போ நான் வந்து லோக்கல் பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். பிகாஸ் லைக் யூனோ ஆஃப்டர் ஓவரால் 7-8 இயர்ஸ் லோக்கல் பிராண்ட்ஸ் இப்போ அகெயின் கொஞ்சம் முன்னுக்கு வருது. ஸோ we have to support them. Okay, let's get into these. நான் ஃபர்ஸ்ட் ஒன்னொன்று வெளியே எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, பிகாஸ் இட் வில் பி ஈஸி ஃபார் மீ ஆல்சோ. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நான் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கின்னில் யூஸ் பண்ணுறது என்ன தெரியுமா? அண்ட் நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன், நிறைய ஆல்மோஸ்ட் லைக் எல்லா வீடியோஸ்லையுமே நான் சொல்லியிருப்பேன். அது என்ன அப்படின்னு, அதுதான் என்னோட ஆம்பியூல் இல்லாமல் நான் இல்லை. I really love this. முடிய போகுது guys, முடிய போகுது. And I have another one. இது என் ஸ்கின்னுக்கு என்ன பண்ண அப்படின்னா, நான் இதுட இன்னொரு வீடியோன்னு நான் எடுப்பேன். லெட்ஸ் டாக் அபவுட் சீரீஸ்ல போடுறதுக்கு. ஸோ அந்த இதுலயுமே நான் உங்களோட ஷேர் பண்ணேன் இது எப்படி அப்படின்னு. பிகாஸ் அதுக்காக தான் நான் இதை வச்சிருக்கேன், உங்களுக்கு காட்டணும்ல அது என்ன மாதிரி டெக்ஸ்டர் அப்படின்னு. ஸோ இது வந்து நான் நிறைய என் ஸ்கின் கேர் ரொட்டீன்ஸ்ல லைக் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கக்குள்ள எனக்கு வந்து டோனர்ஸ் எல்லாம் செட் ஆகாது. ஓகே, ஸோ எனக்கு டோனர் செட் ஆகாத டைம் நான் பார்த்தேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் இல்லைனாலுமே ஐ ஜஸ்ட் நீட் சம்திங் தட் ஹைட்ரேட்ஸ், தட் ரியலி ஒர்க்ஸ். ஓகே, ஸோ எனக்கு வந்து நான் பார்த்தேன் இப்போ டோனர் எனக்கு செட் ஆகாதனால ஓகே நம்ம வந்து ஒரு ஆம்பியூல் ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் சென்டெல்லா இதுக்கு போனேன். ஸோ நான் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் ஸ்டார்ட் தொடங்கின டைம் வந்து ஸ்கின் 1004 வந்து ரொம்ப கொஞ்சம் என்ன சொல்கிறது ரியலி ஒர்க்ஸ். ஸோ நான் வந்து இதை இந்த லைட் கிளென்சிங் ஆயில் அந்த வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன். எனக்கு என் ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒர்க் பண்ணுற ஐட்டம்ஸ், ஒர்க் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் தான் எனக்கு தேவை அப்படின்னு ஒர்க் பண்ணுது அப்படின்னா, இப்போ நான் இதை போட்ட உடனே பார்த்தீங்களா என் ஃபேஸ் வந்து நல்ல ஹைட்ரேட்டடாக உங்களுக்கு ஃபீல் ஆகுது இல்லை? சரி, நல்ல ஹைட்ரேட்டடா. ஐ ஆல்சோ ஹாவ் லாட் ஆஃப் மார்க்ஸ். எனக்கு இந்த மார்க்ஸை தான் எனக்கு இந்த ஸ்கார்ஸ் இதுகளில் தான் எனக்கு எல்லாம் பண்ணிக்கணும். அண்ட் ஃபோர்ஹெட்ல லைக் ஐம் கெட்டிங் அ பிட் bumps at this moment because I was traveling மாதிரி. I didn't get proper time to do my skincare routines. ஸோ இந்த ஸ்கின்னை வந்து அடுப்புல இருந்து வர ஹீட்ல இருந்தும் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த ஃபுல் ஸ்கின் கேர் ரொட்டீனை முடிச்சுட்டு தான் ஐ கோ நியர் த அடுப்பு. ஸோ நான் வந்து இந்த ஆம்பியூல போட்டு முடிச்சுட்டேன்னா. அண்ட் இந்த நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இது த ஆர்டினரியோட நயசினமைட் 10% ப்ளஸ் ஜிங்க் 1%. அண்ட் இது எப்படி என்ன ஸ்கின் கேர் ரொட்டீன் உங்களுக்கு வந்துச்சுன்னா, got this for my husband. He also uses, நானுமே யூஸ் பண்ணுவேன். எத்தனை எம்எல்னா 30 ml. நான் ஏன் யூஸ் பண்ணுவேன்னா, என் ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஒரு பெரிய ரோல் ஒன்று ப்ளே பண்ணது என்னன்னா, ஃபார் மை ஃபோர்ஹெட்ல இருக்க இந்த பம்ப்ஸ். ஆம்பியூல் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து இந்த சீரம் அப்ளை பண்ணேன். அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் இந்த சன்ஸ்கிரீன். நீங்க வந்து இந்த 3ல உங்களுக்கு சீரம் நீங்க மார்னிங் யூஸ் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா யூ கேன் ஸ்கிப் இட். ஸோ நீங்க வந்து டோனர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா டோனர் யூஸ் பண்ணிட்டு யூ கேன் அப்ளை யோர் சீரம்ஸ், யோர் ஆம்பியூல்ஸ் அண்ட் தென் மாய்ஸ்சரைசர் அண்ட் தென் சன்ஸ்கிரீன். மேக் ஷுவர் நீங்க ஒரு நல்ல மாய்ஸ்சரைசரும் சன்ஸ்கிரீனும் யூஸ் பண்றீங்க அப்படின்னு. பிகாஸ் நீங்க அந்த ரெண்டுல நீங்க மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க முதல்ல போட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க என்னத்தை யூஸ் பண்ணி எவ்வளோ யூஸ் பண்ணாலும் வேலை இல்லை. பிகாஸ் இட் வாண்ட் ஷோ த ரிசல்ட். இன்னைக்கு நான் சொல்ல போற மாய்ஸ்சரைசர் வந்து this one. I know you guys know this. ஏன்னா இந்த மாய்ஸ்சரைசர் வந்து அந்த பிங்க் கலர் பவுச் வீடியோலையும் நான் இதை சொல்லியிருப்பேன். உங்களோட சீரம் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம், நாட் ட்ரை, அப்சார்ப் ஆனதுக்கு அப்புறமா ஸ்கின்ல வந்து எந்த ஒரு அந்த என்ன பிசுப்பா அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஸோ அந்த டைம் நான் இது யூஸ் பண்ணுவேன். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து இந்த தங்கச்சிக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரேண்டமாக தான் நான் இந்த மாய்ஸ்சரைசர் சூஸ் பண்ணேன். பெருசாக அந்த என்ன சொல்றது ரிசர்ச் எல்லாம் பண்ணி அப்படியெல்லாம் நான் ஒன்றும் சூஸ் பண்ணலை இந்த மாய்ஸ்சரைசர். ஃபார் ரியல் எனக்கு இது தான் கம்ஃபர்டபுள். இந்த மாதிரி அப்ளை பண்ணுறது தான் எனக்கு கம்ஃபர்டபுள். பிகாஸ் எனக்கு வந்து அந்த பேட் பண்ணிக்கிட்டு அது எனக்கு கொஞ்சம் சூட் ஆகாது. ஐ மீன் நான் செய்வேன் அந்த மாதிரி, பட் எனக்கு அது கொஞ்சம் இப்போ எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கு.
ஸோ அந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இன்னும் உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன் நீங்கள் செய்யக்குள்ள மேக் ஷுர் யூ டேக் அ வெரி குட் டைம். அதை நீங்கள் என்ஜாய் பண்ணி பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. பிகாஸ் ரொம்ப அவசரமாக நீங்கள் அதை பண்ணணும் அப்படின்னு இல்லை. இட் இஸ் அ டைம் தட் யூ ஆர் கிவிங் டு யோர் செல்ஃப். ஸோ அந்த ஒரு ரீசன்னால நீங்கள் அழகாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு சாங் போட்டுக்காங்க, எல்லாம் மெதுவாக செய்யுங்க. பிகாஸ் யூ ஷுட் ஹேவ் யோர் மீ டைம்ஸ் கைஸ். சரியான செல்ஃப் லவ் இல்லை, இதுதான் செல்ஃப் லவ்வோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் நான் சொல்லுவேன். நானுமே ஸ்கின் கேர் எல்லாம் செய்யாமல் தான் இருந்தேன் ஒரு காலம். அதுக்கப்புறமா அகைன் நான் ஸ்கின் கேர் ரொட்டீன் உள்ளுக்கு வந்தேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த ஸ்கார்ஸ் எல்லாம் கொஞ்சம் இல்லாமல் பண்ணிக்கணும் அப்படின்னா. அண்ட் இப்போ நல்லாவே என் ஸ்கின் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. லைக் வித்தின் திஸ் 3 years மாதிரி நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எனக்கே அது ஃபீல் ஆகுது. த லாஸ்ட் ஒன், என்ன நீங்கள் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறீங்க, பார்க்குறீங்க வீடியோஸ் அப்படின்னா, யூ கைஸ் நோ ஐ லவ் திஸ் சன்ஸ்கிரீன். செகண்ட் ஒன், ஐ திங்க் ஐ ஹாவ் another one. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணது முடிஞ்சு. அதை நான் இப்படி கட் பண்ணி உள்ளுக்கு எவ்வளோ எலுமோ ஃபுல்லாக நான் எடுத்துட்டேன். வந்து ஸ்கின் 1004ஓட சென்டெலா சன் சீரம் SPF 50+ PA++++. ஒன் ஆஃப் தி பெஸ்ட். நான் வந்து இதை ஒரு ஆயிலி டு காம்பினேஷன் ஸ்கின், நான் இதை பயமே இல்லாமல் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இவ்வளோ நல்ல ஒயிட் காஸ்ட் அப்படின்னு சொல்றது இதில் இல்லவே இல்லை. ஒயிட்டாக தான் இருக்கும், இது உள்ளுக்கு பார்க்கக்குள்ள ஒயிட்டாக தான் இருக்கும். நான் இப்போ எடுத்து காட்டுறேன். ஸோ ஒயிட்டாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒயிட் காஸ்ட் அப்படின்னு இருக்கவே இருக்காது. ப்ளஸ் இது ரொம்ப லைட் வெயிட். நான் வந்து சூப்பர் கூப்போட ஒரு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணேன். மை சிஸ்டர் ஷீ கேவ் மீ வென் ஐ ஸ்டார்டட் த ஸ்கின் கேர் ரொட்டீன். சன்ஸ்க்ரீன் வந்து எப்படி சொல்கிறது, என் எல்லா ப்ராடக்ட்ஸுமே போட்டதுக்கு அப்புறமா இந்த சன்ஸ்கிரீன் அதை நான் அப்ளை பண்ணக்குள்ள அந்த திட்ட மாதிரி வரும். அது அந்த ரோல் ஆகி வரும். அதுவுமே பிடிக்காது. பிளஸ் அது ரொம்ப பாரமா இருக்கும் என் ஸ்கின்னுக்கு. அந்த என் கண்ணு கூட எரியும். அதுக்கு அந்த ஒரு மாதிரி எரியிற மாதிரி இருக்கும். எனக்கு இந்த சன்ஸ்கிரீனுக்கு மாறினதுக்கு அப்புறமா எனக்கு எனக்கு வேற ஒரு சன்ஸ்கிரீன் ட்ரை பண்ணவே பயமா இருக்கு. எனக்கு உண்மையாவே பயமா இருக்கு. எனக்கு ஸ்கின் 1004 ப்ராடக்ட்ஸ் அவ்வளோ பிடிச்சிருக்கு. இந்த ஸ்கின்னுக்குமே அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஒரு ரீசன்னால அந்த ஒரு பிராண்டுக்கு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா அகெயின் அதுல இருந்து வாரதுக்கே கொஞ்சம் பயமா இருக்கும். ஓகே, ஸோ நீங்க மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு ஒரு 2-3 minutes இருந்ததுக்கு அப்புறமா நல்லாவே அப்சார்ப் ஆனதுக்கு அப்புறமா நீங்க வந்து உங்களோட சன்ஸ்கிரீனை யூஸ் பண்ணலாம். நான் சொன்னேன்ல ஒயிட்டா இருக்கும், ஒயிட்டாக இருக்குது. ஆனால் இதை நீங்கள் அப்ளை பண்ணக்குள்ள அந்த மாதிரி இருக்காது. ஐ மீன் எனக்கு இதோட கன்சிஸ்டன்சி கூட ரொம்பவே பிடிக்கும். இது கொஞ்சம் வாட்டரியாக இருக்கு. மேபி இது வாங்கி ரொம்ப நாள், ஆனால் நான் உடைக்கலை. ஐ மீன் நான் யூஸ்க்கு எடுக்கலை. ரீசெண்டாக தான் நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் புது பாட்டில். பட் ஐ டோன்ட் நோ, ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் இது கொஞ்சம் வாட்டரியாக இருக்கிற மாதிரி. அந்த முதல்ல நான் யூஸ் பண்ணதை விட இது கொஞ்சம் வாட்டரியாக இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கு. நல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க. டோன்ட் ஃபர்கெட் யுவர் நெக். நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. சரி, நான் சொன்னேன்ல ஒயிட் காஸ்ட் அப்படின்னு ஒன்றும் வரவே வராது. இட் கிவ்ஸ் தட் க்ளோ. எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இது அண்டர் த மேக்கப் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட ஸ்கின்ல ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களோட மேக்கப்பை கூட இது எதுவுமே டேமேஜோ எதுவுமே பண்ணாது. ரொம்ப அழகாக பார்த்துக்கும். அண்ட் உங்களோட ஸ்கின்லையும் நல்லா அப்சார்ப் ஆகும். ஸோ நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை. இன்கேஸ் உங்களுக்கு வந்து இது யூஸ் பண்ணி இன்னும் அலர்ஜிஸோ எதுவும் வருது அப்படின்னா மேக் ஷுர் யூ ஸ்டாப் இட். ஏன்னா எதுவுமே ட்ரை பண்ணாமல் விட்டால் தான் ப்ராப்ளம். நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் வராமல் இருக்கிற வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஐ திங்க் டன். இவ்வளோதான் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸோ நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் லைக் ஸோ நைஸ் கைஸ். ரியலி உண்மையாகவே நாளும் சாரி, நான் இந்த மீசி எடுக்கலை. ஐ ரியலி லவ் திஸ் சன்ஸ்கிரீன். அந்த ஒரு க்ளோவி எஃபெக்ட் ஒன்று கொடுக்கும். வரப்போகிற ப்ராடக்ட் லிப்ஸ்.
வேஸ்லின். ஸோ இது வந்து ரீசெண்டாக, ஐ மீன் திஸ் இயர், நான் நினைக்கிறேன் இந்த இயர் தான் நான் இதுக்கு மூவ் ஆனேன். ஏன் இதுக்கு நான் மாறினேன்னா, ஒன் திங் இஸ் மை மேபலின் லிப் பாம் முடிய போகுது. ஓகே, அதில் கொஞ்சம் தான் இருக்கு. ஸோ அதையுமே நான் இந்த ஹேண்ட் பேக்கில் வச்சுருக்கேன். நான் ட்ராவல் பண்ணக்குள்ள நான் யூஸ் பண்ணுறதுக்கு. இது நான் வீட்டில் யூஸ் பண்ணுவேன். ஸோ இவ்வளோ தான் நான் யூஸே பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலை, கொஞ்சம் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதையுமே நான் கொஞ்சமாக இப்படி இந்த அளவு மாதிரி எடுத்துட்டு, சரி இந்த அளவு மாதிரி எடுத்துட்டு ஐ ஜஸ்ட் apply on my lips. நல்லா அப்படியே மசாஜ் பண்ணிக்கோங்க. ஐ மீன் give it a good massage. நீங்கள் இதை நைட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். நைட்டுக்கு யூஸ் பண்ணி படுக்கிறது இஸ் லைக் வெரி குட். ஏன்னா ஓகே, இப்போ இந்த ஃபிங்கர் யூஸ் பண்ணி தான் நான் லிப்ஸை டச் பண்ணேன். ஐம் நாட் கோயிங் டு யூஸ் தட் சேம் ஃபிங்கர். நான் அடுத்த மற்ற ஃபிங்கரை யூஸ் பண்ணி ஐம் டேக்கிங் இட் upper lip. நல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க. சி இட்ஸ் நாட் ஈவன் லைக் ரொம்ப அந்த ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்காது. கம்ப்ளீட். எனக்கு மற்ற ஆக்கட் வீடியோஸ் எல்லாம் பார்க்கக்குள்ள எனக்கு தோணும், என்னடா இது வந்து லைக் இப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு. எனக்கு பர்சனலாக வேஸ்லின் ஒன்று நான் எடுத்து யூஸ் பண்ணக்குள்ள தான் எனக்கு தெரியும், ஓ மை காட் இதுட அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு. நான் வந்து என் எல்போஸ்க்குமே நான் வேஸ்லினை தான் நான் யூஸ் பண்ணுறது. என் காலில் நீஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் இந்த வேஸ்லின் யூஸ் பண்ணுவேன், ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா. அண்ட் பர்ஃப்யூம்ஸ்க்கு லைக் நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா இது எங்கேயாச்சும் இப்படி கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் அதுக்கு மேலே பெர்ஃப்யூம் போட்டீங்க அப்படின்னா ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ நான் ஆல்வேஸ் அதை ட்ரை பண்ண மாட்டேன். அண்ட் லிப்ஸ்க்கு நான் இப்போ இதை ரெகுலராக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நைட்டுக்கு நான் நல்ல ஒரு திக் லேயர் ஒன்று போட்டுட்டு தூங்கிடுவேன். மார்னிங் வந்து நான் ஒரு டவல் இருக்குது, பேபி டவல். ஸோ அதை வச்சு நான் அப்படியே வைப் பண்ணி எடுப்பேன் வித் பிட் ஆஃப் வாட்டர். அந்த துணியை கொஞ்சம் டேம்ப் பண்ணிட்டு அப்படியே நான் தொடச்சி எடுக்கிறது. அண்ட் அதுக்கப்புறமா உங்களோட ஸ்கின் வந்து ஐ மீன் உங்களோட லிப்ஸ் வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும். ஸோ இதையுமே நான் இன்னொரு வீடியோவில் கொண்டு வரேன். பட் ஐ திங்க் நான் இதை இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு அண்ட் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அவ்வளோ தான் இந்த மார்னிங் ஸ்கின் கேர் ருட்டீன். ஐ ரியலி தேங்க் ஃபார் த கேர்ள் ஹூ ஆஸ்க் ஃபார் மை ஸ்கின் கேர் ருட்டீன். ஏன்னா நான் இதை செய்கிற ஒரு பிளான்லேயே நான் இருக்கல. ஐ ரியலி தேங்க் ஹர் ஃபார் கமெண்டிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். Bye. I'll see you guys in another video. Bye bye.